இன்றைக்கி வந்து இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஹேட் கைஸ். ஆன்லைனில் போனாலும் சரி, டீபோர்ட்டு, தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி, டியோட்ரண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. யாரு காரணம்? இந்த கமெண்ட்ஸ் வந்து எப்படி ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ ரொம்ப நாளாக பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். இப்போ ஏன் இந்த வீடியோ நான் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு இருக்கிறேன் அப்படின்றதையும் பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகல் கைஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கையில் கட்டியிருக்கிற வாட்ச் வந்து armorodo.comல கிடைக்கும். நீங்கள் ட்ராவலிங், டூரிங், ட்ரெக்கிங், அட்வென்ச்சர் ஸ்போர்ட்லாம் போனீங்கன்னா இதுக்கு ஏற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் அங்கே இருக்குது. செக் இட் அவுட். ஓகே, இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஆன்லைனில் வர ஹேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டீபோர்ட் இண்டியன்ஸு, டியோட்ரண்ட்டு, பாஜித், ஸ்டிங்கி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக ஒரு டெம்ப்ளேட் பேஸ்டான ஒரு ஹேட் வருது. ஒரு பக்கம் வந்து இது சிந்தட்டிக்கான ஒரு ஹேட் இருக்குது, விச் இஸ் பேசிக்லி பாகிஸ்தானிஸ், பங்களாதேஷிஸ், நிறைய இந்தியன்ஸ் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணதுனால வந்து பாலஸ்தீன் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பேசுறது. திஸ் இஸ் ஓகே. இதை தாண்டி வந்து ஜென்யூனாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹேட் வருது. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து இமிகிரேஷன் பாலிசிஸ் அப்படின்றது வந்து ஒருத்தராக சேர்ந்து முடிவு பண்ணுற விஷயம் கிடையாது. அந்த பிரசிடென்ட் வந்து முடிவு பண்ணி ஓகே இந்தியன்ஸ் உள்ளார விடுங்கப்பா அப்படின்றது கிடையாது. அந்த கண்ட்ரியில் வந்து ஒரு பில்லு பாஸ் ஆகும். அதில் வந்து ஒரு 100-150 எம்பிஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் நம்ம ஊரில் எப்படியும் அந்த பில் பாஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் ஓட் போடுவாங்க. இப்போ அவங்க எல்லாருமே வந்து இந்த ஹேட்டை பார்ப்பாங்க. அந்த ஊர் மக்கள் வந்து எவ்வளோ ஹேட் இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வராங்கன்றதை பார்த்துட்டு நம்ம இதை வந்து ஓட்டு போட்டால் நம்ம மேலே வந்து நாளைக்கு ஓட்டு போட மாட்டாங்க நம்ம ஊர் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து இதுக்கு அகேன்ஸ்டாக தான் நிற்பாங்க. இந்தியன்ஸ்க்கு இது இம்போர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஊர் மக்களுக்கு தான் யாருக்குமே பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. ஆஃபீஸில் வந்து இந்தியன்ஸ் வரப்போ வந்து ஹேட் பேஸ்டாக வந்து கமெண்ட் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக கேஷுவலாக நடக்கும். இந்தியன்ஸ்க்கு வந்து இந்த டாலரன்ஸ் அதிகம். ஸோ நம்ம அதை பற்றிலாம் ரொம்ப பெருசாக ஒரி பண்ண மாட்டோம். நம்ம சரி உழைக்கிறதுக்கு வந்திருக்கோம், சம்பாதிக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்பாதிப்போம். சின்ன சின்ன ஒரு கேப்பில் வந்து ஏன்னா அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கேன் நீ டியோட்ரண்ட் போட்டு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்காஸ்டிக்கான கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். அண்ட் அதை வந்து அவங்க சும்மா ஜோக்கா சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் என்னன்னா அதுக்குள்ளார வந்து டீப் உள்ளார பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஹேட் இருக்கும். இந்த ஈவன் வேலையை செலக்ட் பண்ணுறது கூட ரெசியூமேஸ் வந்து வரிசையாக இருக்கிறப்ப அதில் வந்து எதுக்கு ஒரு இந்தியனை செலக்ட் பண்ணா அதுக்கு வந்து பிரிட்டி மச் வந்து அந்த சாய்ஸில் வந்து ஒரு வெள்ளைக்காரனோ ஒரு கிறிஸ்டின் நேமில் இருக்கிற வேற ஏதோ ஒரு கண்ட்ரிக்காரனோ இல்லைனா மட்டும்தான் இந்தியன்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அந்த ஹேட் கொண்டு வந்து நிற்க போகுது. இது வந்து எந்த ஒரு ரைட் மைண்ட் செட்டில் வந்து ஒருத்தன் செய்வாங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு டூரிஸ்ட் வராரு. அந்த டூரிஸ்ட் பின்னாடி ஒரு பொண்ணு போய் அவரை உரசி பாட்டு பாடுது ரீல்ஸ்க்காக. அவர் விலகி போறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து ஏதோ ஒரு இடத்துல இந்தியாவில் டூரிஸ்ட் விஷயத்துக்காக வந்திருக்காங்க. ஒருத்தன் வந்து ரீல்ஸ் பண்றதுக்கு அந்த பொண்ணோட காலை போய் தொடுறான். மாட்டோட சாணத்தை எடுத்து உருட்டி பஜ்ஜி மாரி செஞ்சு அதை தின்றது, அதை மூஞ்சில பூசிக்கிறது, நக்கிறது, யூரினை குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு பக்கம். ஐபிஎல்ல இருந்து பால்ல இருந்து பன்னீர்ல இருந்து எல்லாத்துலயும் ஸ்கேம், ஃபேக், அடல்ட்ரேஷன் இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து ஏரோப்ளைன்ல வந்து தாய்லாந்துல போறப்ப நடுராத்திரி எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி கத்திக்கிட்டு பண்றது, ஏரோப்ளைன்ல பாட்டு பாடுறது, சவுண்டா மியூசிக் வைக்கிறது. ஆஸ்திரேலியாவில் கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹாரிஸ் பார்க், பேரமேட்டா அங்கெல்லாம் போனீங்கன்னா வந்து நைட்டு ஒரு சாட்டர்டே சண்டேஸ் இந்த தீபாவளி இந்த டைம்லலாம் வந்து ஹிந்தியா கூடிய வச்சுக்கிட்டு கார்ல அப்படியே பர்ன் அவுட் பண்றது, டவுன் அவுட் பண்றது, கத்துறது, சவுண்டு விடுறது, அந்த லவுடா மியூசிக் வைக்கிறது. என்னத்தை சாதிச்சுட்டே நீங்க வந்து பண்ற என்ன ஒரு பில்கேட்ஸ்மே 4 கம்பெனி உருவாக்கிட்டியா? இங்க வந்து நீ செய்யறது லேபர் வேலை, வந்தது ஃபேக் டாக்குமெண்ட்ஸ்ல. இங்க வந்துட்டு நீ வந்து இதுல பெருமை பேசுறதுக்கு என்ன இருக்கீங்க? உங்க வீட்டு கொடியை வந்து இங்க காட்டுறது வந்து நீ அவமானப்படணும். உன் ஊர்ல நான் வாழ முடியலன்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கிறேன், இன்க்ளூடிங் மை செல்ஃப். நம்ம இதுல பெருமை பேசுறதுக்கு என்ன இருக்கீங்க? லைஃப் கொடுக்குறது இந்த கண்ட்ரி தான். பட் எனிவே, இதை தாண்டி வந்து அவனுங்க பெருமைன்னு நினைச்சு இந்த வீடியோ வர அவனுங்களே அப்லோட் பண்றாங்க. வேற யாராவது எடுத்து அப்லோட் பண்ணாலும் சரி ஓகே அப்படின்னா. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோவில் வந்து தாய்லாண்டில் போய் பீச்சில் போய் ஒன்று கூட்டுட்டு அங்கேயே தூங்கிட்டு சரி இப்போ இது யாரு? முக்காவாசி நியூஸ் இந்த இதில் வரப்ப இந்தியன்ஸ் இது செஞ்சாங்க அப்படின்ட்டு வரும். ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லா இந்தியன்ஸும் பண்ணுறது கிடையாது. இது எல்லா இந்தியன்ஸும் பண்ணாதனால வெறுமனே இந்தியன்ஸும் சொல்கிறதுனால எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாம் நினச்சிக்கிறாங்கன்னா சவுத் இந்தியன்ஸ் வந்து நார்த் இந்தியன்ஸ் பண்ணுறாங்க, நார்த் வந்து ஈஸ்ட்டில் பண்ணுறாங்க, இவங்க பீகாரி பண்ணுறாங்க, குஜராத்தி பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இது யார் பண்ணுறா அப்படின்றத வந்து நியூஸில் என்னைக்கு சொல்கிறாங்களோ அன்னைக்கு தான் மக்கள் வந்து கூச்சப்படுவாங்க. இந்தமாரி யாராவது இன்னொருத்தன் செய்கிறப்ப ஒரு அக்கௌண்டபிலிட்டி வரும், தட்டி கேட்பாங்க. எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறேன், இந்த மாதிரி லூஸ்தனமாக பண்ணுறதுனால தான் வந்து இந்தியா மேல உள்ள ஹேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மெஜாரிட்டி நார்த் பெல்ட் தான். சும்மா இருங்க, இத பத்தி உங்களுக்கு தெரியாது. என்ன பண்ணுவீங்க? ஏன்டா டிக்கெட் எடுக்காம வரீங்க? கேட்டு தள்ளி விட்டுறாங்க வெளிய. ட்ரெயின்ல தள்ளி விட்டுறாங்க. நார்த் இந்தியால தான் முக்காவாசி இந்த மாதிரி விஷயம் நான் சொன்ன எல்லா விஷயமும் நார்த் இந்தியால தான் ஆரிஜினேட் பண்ண வீடியோஸ். இதெல்லாமே நான் எக்ஸாக்டா நடந்த இன்சிடென்ட்ஸ். அண்ட் இதை தாண்டி வந்து ஹிந்தி பெல்ட், ஹிந்தி பேசுறவங்க தான் முக்காவாசி பேர் இந்த மாதிரி விஷயத்தை பண்றது. இது நம்ம போயிட்டு ஏதாவது ஒரு கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு வை நார்த் இந்தியன்ஸ் ஆர் பிரிங்கிங் ஹேட், வை ஹிந்தி ஸ்பீக்கர்ஸ் ஆர் பிரிங்கிங் ஹேட் அப்படின்னா அப்போ வந்து ஃப்ரெஷ்ஷா சில பேர் கமெண்ட் போடுவாங்க. இந்த மாதிரி நீ எதுக்கு வந்து நார்த் இந்தியன் டார்கெட் பண்ற, ஹேட் கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா நீ வந்து இந்த வீடியோல வந்து உங்க ஊர் ஆளுங்க இந்த மாதிரி வேலை பண்றாங்க, ஒரு கமெண்ட்ல நீ தட்டி கேட்கல. நீ ஃபர்ஸ்ட் தட்டி கேட்டது வந்து நான் ஏன் அதை பாயிண்ட் பண்றேன், ஃபிங்கர் பாயிண்ட் பண்றேன் அப்படின்றத நீ தட்டி கேட்கற. நீ கேட்டிருந்தனா நான் அந்த கமெண்ட்டை போட்டிருக்கவே தேவையில்ல. நீ எங்க ஊர் ஆளு எங்க சிட்டியில இருக்கிறவன் ஏன் இப்படி பண்றான், இதை நான் வந்து கண்டிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு கோவமே வரலையே. நீ வரல. இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு வந்து கை காட்டினதுக்கு அப்புறம் உனக்கு கோவம் வருது இல்ல, அது அதுக்கு முன்னாடியே வந்துருக்கணும். நம்ம இந்த கை காட்டலன்னு வச்சுக்கோங்க, இந்த கோவமே வரப்போறது இல்லை. இது ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்ல பண்ணுவோம்.
பண்ணணும். ஸோ முதல்ல நம்ம மக்களோட ஃபீட்பேக் பார்ப்போம். மேபி நான் சொல்கிறது வந்து உங்கள் ஒப்பீனியனில் வந்து நான் சொல்கிறது கரெக்ட் அப்படின்னா வந்து இங்கிலீஷில் பண்ணுவேன். இங்கிலீஷில் பண்ணால் ஹிந்திக்காரங்களே கொஞ்சம் பேர் படிச்சிருப்பானுங்களா, ஸோ அவங்களுக்குலாம் பார்ப்பானுங்க. ஸோ ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் வந்தால் நல்லது தான். சரி, இப்போ இது இவனுக்கு தான் பண்ணுறாங்க, முக்கால்வாசி பேர் பண்ணுறாங்க. இப்போ வந்து சொல்லலாம் ஒரு சவுத் இந்தியன்ஸ் பண்ணுறதே இல்லையா அப்படின்னு பண்ணுவாங்க கைஸ். எல்லா இதுலேயும் வந்து ஒரு சீப்பான பிஹேவியர், லோ சிவிக் சென்ஸ், ஒரு டாய்லெட் இப்படி யூஸ் பண்ண தெரியாது, பான் போட்டு ஸ்பிட் பண்ணுறது, இது எல்லாத்துலேயும் வந்து மெஜாரிட்டி வந்து நார்த்தில் இருக்கும். பட் ஒரு குரூப் வந்து ஸ்மால் குரூப் வந்து சவுத்துலையும் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. பட் சவுத் இந்தியன்ஸில் வந்து ஒரு அட்வான்டேஜோ இல்லை நம்மளோட டிஸ்அட்வான்டேஜோன்னு தெரில, நம்ம முக்கால்வாசி சவுத் இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு ஷைனஸ் இருக்கும். வெளியில் போயிட்டு நம்ம சவுண்டாக கத்துறது, நம்ம எல்லாரும் பார்க்குறது வந்து நம்ம யாராலையும் அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் நம்ம ரொம்ப ஃப்ளாஷியாக இருக்க மாட்டோம், ரொம்ப பப்பரப்பாண்டு சவுண்ட் வச்சுட்டு போகிறது இதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். ஸோ அதனால் வந்து முக்கால்வாசி சவுத் இந்தியன் செய்கிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ இந்த டீபோர்டேஷனே வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து இறங்குனதே வந்து அம்ரிஸ்டரில் தான். 100 பேரில் வந்து மெஜாரிட்டி ஆல்மோஸ்ட் எல்லாருமே எந்த ஊருன்னு கேட்டதுன்னா குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் பஞ்சாப், இந்த ஊருக்காரங்க தான். ஸோ அப்போ போகிறது ஃபுல்லாக எல்லாம் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ், ஸ்கேம், இதே மாதிரி. அப்போ இந்தியாவோட இமேஜ் எப்படி இருக்கும், வந்து எப்படி வந்து இந்தியாவுக்கு வந்து எந்த விதத்தில் வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்கும்? கவர்மெண்ட்ஸ் வந்து சீரியஸாக எடுத்துக்கணும். ஏன்னா இதனால் வந்து இந்தியாவுக்கு வர இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகும், இந்தியன்ஸ்க்கு கிடைக்க போகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாகும். என்ஆர்ஐஸ்க்கு வந்து வேலை இருந்தால் தான் வந்து அவங்க அங்கே சர்வை பண்ண முடியும். சர்வை பண்ணால் தான் வந்து அங்கேருந்து இங்கே ஊருக்கு பணத்தை அனுப்புவாங்க. இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு வேலையோ ஒரு வாழ்வாதாரம் ஓடுறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இப்போ இந்தமாரி பண்ணுற பிஹேவியர்னால வந்து இது இந்தியாவுக்கே ஒரு கெட்ட பேர், இந்தியாவுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தடைப்படும். அந்தந்த ஸ்டேட் வந்து இதுக்குன்னு ஒரு யூனிட் ஒன்று ஃபார்ம் பண்ணி இதெல்லாம் கர் பண்ணணும். எந்தெந்த விஷயம்லாம் வந்து இந்தியாவோட இமேஜ் அஃபெக்ட் பண்ணுதோ அந்த விஷயம் எல்லாத்துக்கும் பெனால்ட்டி போடணும். ஈவன் ஜெயில் சென்டென்ஸ் கூட கொடுக்கணும். நான் ஆக்சுவலி வந்து ஆஸ்திரேலியன் சிட்டிசன், இந்தியனே கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம வந்து எங்கே போனாலும் நம்ம இந்தியன் ஐடென்டிட்டி தான் எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம கஷ்டப்பட்டு தண்ணி தம் அடிக்காமல், ரோட்டில் கத்தாமல், குப்பையை கீழே போடாமல், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் செஞ்சா இருந்தாலுமே அதுக்கான மரியாதை கிடைக்கிறது இல்லை. நம்மளையும் வந்து இங்கே ஏதோ குவாய்ட்டாக இருக்கிறான், அந்த பக்கம் போய் ஏதோ தேய்ச்சி துப்பிட்டு இருப்பான், இங்கே கத்திட்டு கிடப்பான், இப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் ஒரு காட்டு மாதிரி 2 பேர் பார்க்குறாங்க. ஸோ நம்ம வந்து அப்போ நல்லபடியாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு கிரெடிட் இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த கெட்ட பேராது இல்லாமல் இருக்கலாம்ல. இது வந்து ஃபிங்கரை பாயிண்ட் பண்ணாமல் எப்படி அவங்க வந்து திருத்திக்க போகிறாங்க அந்த குறைய? முதல்ல நம்ம மேலே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முதல்ல உணர்ந்தால் தான் அவங்க வந்து திருத்துறதுக்கான வழியை தேடுவாங்க. அதனால் அதை ஃபிங்கர் பாயிண்ட் பண்ண வேண்டியது வந்து ஐ திங்க் இட்ஸ் பார்ட் ஆஃப் த டியூட்டின்னு நினைக்கிறேன். என்னோட கோவம் ரொம்ப நாள் 8 மாதம் அந்த வீடியோ போடாமல் இருந்தேன். இப்போ நான் சொன்னதில் வந்து கரெக்டாக தப்பா இதில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஸோ இது ஓகே அப்படின்னா இது இங்கிலீஷில் போடலாம், அதில் போட்டால் கண்டிப்பாக நிறைய ஹேட் வரும். வில் சி. ஓகே, வில் கேட்ச் அப் அகைன் another video guys and thank you so much for all the 11 support. Cheers.